Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே இந்த காணொளியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற யாவருக்கும் பெத்தானி ஏஜி சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இது கர்த்தருடைய நாள், அவருடைய சமூகத்திலே களி கூறுகிற நேரம் இது. நாம் இருக்கிற இடங்களிலே பயத்தோடு பக்தியோடு கூட ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரங்களிலே அர்ப்பணித்தவர்களாய் இந்த நாளை ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மிலே பிரியமாயிருக்க அவர் போதுமானவராய் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆளுகை மாற்றுறோம். இந்த வேலை முழுவதையும் எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி எல்லா தடைகளும் விலகட்டும் என்று சொல்லி நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கே அப்படி நாமத்தில் 2 பேர் 3 பேர் ஒருமனமாய் குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை அறிந்திருக்கிறவர். தாயின் கருவிலே நம்மை கண்டவர். கரம் பிடித்த எபினேஸ்வரவர். இம்மட்டும் கைவிடாமல் நம்மை நடத்தி வருகிற இம்மானுவேல் தேவனவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. 1000-10,000 சிறந்தவர் ஆண்டவரே. மனுஷனால் கூடாதவைகளும் மாலை கூடும் ஆண்டவரே. வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தவர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உயர்த்துவோம். ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி அவருடைய அடையாளங்களை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த காலவேளையில அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்துவோம். அவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறவர். அவர் இஸ்ரவேலின் துதிகளில் பிரியமாயிருக்கிறவர். இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தினே இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தாழ்மையில் இருந்து நம்மை தேடி வந்தவர். கிருபையால் நம்மை ரட்சித்த தேவனவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லா நாவுகள் அறிக்கை செய்கிற நாமத்தை உடையவர். எல்லா முழங்கால்கள் உடங்குகிற நாமத்தை உடைய தேவனவர். ஓ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ கிருபை நிறைந்தவர் அப்பா. நீ நீதி நிறைந்த தேவன் ஆண்டவரே. நீ உண்மையுள்ள தேவன் அப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவரே. அடையாளங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே. ஓ நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி தேவதூதர்களால் துதிக்கப்படுகிறவரே. 24 மூப்பர்களால் சதா காலமோ துதிக்கப்படுகிற தேவன் ஆண்டவரே. சேனைகளுக்கு அத்தனை பரிசுத்த, சேனைகளுக்கு அத்தனை பரிசுத்த. ஓ உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து இந்த மன மகிழ்ச்சியான இந்த வாய்வு நாள் கால வேளையிலே உம்மை நாங்கள் ஆண்டவரை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிற தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகட்டும். இந்த கால வேளையில் நம்முடைய புதிய கிருபையால் கர்த்தர் நம்மை நிரப்பட்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுப்போம். நீர் எங்களை ஆளுகை செய்யணும்ப்பா. அன்னைக்கு ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கி இருந்த மகிமையான மேகம் இந்த காலவெளியில் நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தை மூடுவதாக. மேல் வீட்டறையில் இறங்கி வந்தவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. எங்களை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வேலை முழுவதையும் நாங்கள் உமக்கு கொடுக்க, உண்மையுள்ள ஒரு ஆராதனை ஏறெடுக்க, உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை ஏறெடுக்க, பயத்தோடுமை ஆராதிக்க, நடுக்கத்தோடுமை சேமிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரக பாராட்டுவீராக. துதிப்போம் ஒரு சில நிமிடங்கள் எல்லா விளக்கத்தை நம்ம ஒருமுகப்பட்டு. ஹல்லேலூயா. நல்ல துதிப்போம். வாயில திறந்து வாயில விரிவாய் திற நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். இந்த ஆராதனை துவக்க வேளையில கர்த்தருடைய தொடுதல் நம்மை தொடுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம் முழுவதும் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. 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 எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற, ஒருமுகப்படக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற, உம்முடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற, உம்மை காணக்கூடாதபடிக்கு, உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
தரபல சந்தரபா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இந்த காலவில் நம்முடைய கண்கள் காணட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் ஒரு விருமானமாக இருக்க வேண்டாம். பரிசுத்தர் பரிசுத்தரே, இந்த சர்வ சேனைகளை கர்த்தர் பரிசுத்தரே. எல்லாரும் விளக்கால் பண்ணிட்டு முடிஞ்ச மக்கள் விளக்கால் பண்ணிட்டு எழுந்து நின்றாங்களோ, இந்த சேனைகளை கர்த்தர் பரிசுத்தரே. ஓ உள்ளத்தினாலும் உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரிவு, சேரக்குழா ஒளிதனில் வாசம் செய்பவர். சேரக்குழா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரிவு, அல்வாவுமே நாவோ ஆனவரிவு. Yes, Lord. அல்வாவுமே நாவோ ஆனவரிவு. இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரோ இருப்பவரோ உள்ளத்தினாலத்திலிருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லானவற்றிற்கும் மேலானவர், உலக
இருக்கிற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். நான் பரிசுத்தர் என்று சொன்னவர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது சொன்னாரு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் இந்த காலவெளியில நமக்கு தரட்டுங்க. குற்றங்கள் குறைவுகளை கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவுங்க. விட்டு கொடுப்போமே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் விட்டு கொடுப்போமே. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்டதை போல இந்த காலவெளியில ஒரு சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டியும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இன்னும் நாங்கள் உம்மை ஆராதிக்கணும். இன்னும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கணும். இன்னும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். தாவீதுக்கு கொடுத்த அந்த நிலைவாரமான ஆவி எங்களுக்கு தருவீராக. ஷபாலா தியாகாரபா. ஒரு விஷயங்களை தொடுங்க. வேலை முழுவதும் நீர் எங்களுக்கு ஆளுகை செய்யும். எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில இருந்து ஆராதித்தாலும் தேவனே அற்புதம் செய்கிற தேவன், எங்கள் தேவனை துதிக்கப்படத்தக்க தேவன், எங்கள் தேவனை உயர்த்தப்படத்தக்க தேவன். ஒவ்வொருவரும் உயர்த்தி உங்களுடைய நன்மைகளை சுதந்திரிக்க தேவனை கிருபை பாராட்டுவீராக. அவையில் ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்துங்க. தடைகள் எல்லாம் ஒரு விஷயம் கூட நான் நிர்மலமாக்கி நான் சுபிக்கிறேன். நீ மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபத்தில் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. நல்ல சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆமென். ஹalleluya. இந்த காலவெளியிலே அவரை பாடி அவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட இந்த காலவெளியிலே இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திக்க கொடுத்த என் தேவாதி தேவனை நமக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை துதிக்கிறேன். இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே. இந்த பாடல் நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் எப்பவுமோ ஆராதனையை ரசிக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தர் நம்மை ஆராதனை வீரர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலும் அந்த ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். விடுதலையோடு ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது இந்த காலவில் கர்த்தர் நம் நடுவில் செய்ய அவர் போதுமானவர். அல்பாவே ஒமேகாவே ஆதியே அந்தமே அல்பாவே ஒமேகாவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் உன்னத தேவனே. ஒருவராய் பெரிய அதிசயம்
விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களது கண்ணீரை காத்தவரே, எங்களுக்கு ஜெயத்தை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்களது கண்ணீரை காத்தவரே, நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, உயர்ந்தவரே, பெரியவரே, பூமியில் உயர்ந்தவரே, ஜாதிகளில் உயர்ந்தவரே, பூமியில் உயர்ந்தவரே, ஜாதிகளில் உயர்ந்தவரே, தலைக்கு மேல தட்டி கூப்பிடும் வேளாயிலே எங்களுக்கு பதிலை தருபவரே, ஆபத்து காலத்திலே எங்களது அருகில் வருபவரே. இந்த பாடங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையுள்ள ஆராதனை, ஆவியோடு ஒரு ஆராதனை, ஆபத்து காலத்திலே எங்களது அருகில் வருபவரே, யெகோவாயே, சகாயரே, எஜமானரே, என் இயேசுவே, யெகோவாயே, சகாயரே, எஜமானரே, காரம் பற்றி ஆரம்புகிறே, காரம் என்னால் உயர்த்துகிறே, என்னை காரம் பற்றி ஆரம்புகிறே, காரம் என்னால் உயர்த்துகிறே, அன்றல்ல தேவைகளை எங்களுக்கு ஆளுநரை தருபவரே, ஆதரவாயிருந்து எங்களது ஆத்துமா தேற்றுகிறே, விசுவாசத்தோடு சொல்லி பாட முடியும். எங்களுக்கு ஆளுநரை தருபவரே, ஆதரவாயிருந்து எங்களது ஆத்துமா தேற்றுகிறே, கண்மாயே
தீர்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, சத்தத்தை புல்வெளியில் மேய்ப்பவரே, தாகத்தை தீர்ப்பவரே, ராஜா சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருப்பது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவம், கேட்கிறதான செய்திகள், ரெண்டு கைய மேல உயர்த்தி கர்த்தர் என்னையே குடும்பத்தையும் பாதுகாத்தா, கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருந்தோ, கர்த்தர் எனக்கு நன்மையாளராய் இருந்தோ, அவரே எனக்கு துணை. நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லைன்னா எங்களை உயிரோடே விழுங்கி இருப்பாங்க. டாடி சொல்றவ சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்களா டாடி. இந்த நாட்கள் எல்லாம் என்றைக்கோ முடிந்து போய் இருக்கு. இந்த நாள் நீர் எங்களுக்கு ஈவாய் தந்தது, இந்த நாள் எங்களுக்கு நீ கிருபையாய் தந்தது. எந்த தகுதியும் இல்லாத எங்களுக்கு உன்னுடைய பாராட்டு, நீ பாராட்டுகிற கிருபை அது நல்லது. சங்கீதக்காரதா சொல்றான், ஜீவன பார்க்கிற கிருபை. எத்தனை எத்தனை நன்மைகள் யோசித்து பாருங்களேன். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பாருங்கள். இந்த கால வேளையில அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நிர்மூலமாகாமல் காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரப்பா. உடைக்கப்பட்ட நேரம் எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருந்தீர் ஆண்டவரே. ஓ, ஆதரவில்லாமல் அனாதையாய் இருந்த நாட்களில் எல்லாம் எங்களுக்கு நீ துணையாய் வந்தீரே. உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கின தேவனீர் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களை தூக்கி எடுக்க தேவனீர் ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தி வந்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அதற்காக நன்றி சொல்ல சொல்ல தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். ஓ சிமஹன் தரலவா விமானா சந்தரோதியா கரபலா. எத்தனையோ நேரம் கலங்கி நின்ற நேரம், எத்தனை பேர் சொல்லபடி என்ன செய்வது, அடுத்தது நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத நேரத்தில் எல்லாம் நம்முடைய காதுகளில் ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்க பண்ணினவர் அந்த ஆவியானவர் நம்மை அவளிய ஆலோசனைகளை நமக்கு அனுப்பினாரு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து நடத்தினீங்க டாடி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டின தேவன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்த தேவன் ஆண்டவரே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். Hallelujah, 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 hallelujah. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது காத்து உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதை நீக்கினி உமக்கு நன்றி. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அதில் காத்து உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதை நீக்கினி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. விடுதலையோடு கூட இந்த உணர்வோடு
ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய
மைக்கம் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம்.
நாதனே உங்க அபிஷேகத்தை வெள்ளைகான் எங்கள் மேலே ஊற்றுமையா. அன்பு நாதனே உங்க அபிஷேகத்தை வெள்ளைகான் எங்கள் மேலே ஊற்றுமையா. பலனடைந்து இருவாய் எங்களுக்கு தாருமையா. பலனடைந்து உம்மை உயர்த்திடவே இருவாய் எங்களுக்கு தாருமையா. எங்கள் நல்ல ஆவியில் நிலவே அவர்கள் செய்ய தொடங்கின பொழுது எதிரிகள் தங்களுக்கு வெற்றி விடுத்து வராது. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே நல்ல கரங்கள் தட்டி அந்நியவாசிகள் பேசி ஒரு சில விடுதலையோடு நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது என்று பயந்து வாக்குத்தத்தம் செய்தாரே. நடுவில் இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்கள் செய்வார். நல்ல விடுதலை உண்டாகட்டும், நல்ல கலக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், நல்ல பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். ஒரு அமர்ஷந்தரவலா, ஒரு அமர்ஷரவதியா எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் நம்புவேன் என் இயேசுவை. சொல்ல மாட்டேன். காற்று அடித்துட்டாலும் காரியம் சொல்லிட்டாலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்களும் ஆராதிப்போம். பரிசுத்த போய் சொல்லப்படுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எத்தனை பேர் இந்த காலங்களில் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களால்? எத்தனை பேர் எந்த சூழ்நிலமானாலும் நம்புவேன் இயேசு ஒருவர்? எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? அவர் தான் நம்பிக்கைக்கு பாத்திர. நம்ம வேணும் சொல்லுகிறது, நீ நம்புகிறது அவராலே வரும், வேற எங்க இருந்து வராது. நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை போகாது என்று சொன்ன தேவனவர். ஒருவேளை இதுவரைக்கும் அவர் மேல வைத்த நம்பிக்கையில் ஏதோ ஒரு தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் என்று சொன்னால், இந்த காலவில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்மை நம்புவேன், கத்தரை நம்பிக்கையாய் கண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. காலவேளையிலே நம்பிக்கைக்குரியவரை யாரும் காற்று ஆடி தீட்டாளோ சோர்ந்திட்டாளோ, கடும் காற்று ஆடி தீட்டாளோ தோன்றிட்டாளோ உயர்த்தி
பரிசுத்தரே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே ஆராதிப்பேன் இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்க உம்மை நேசிக்கிறவரே எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிலையில எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில ஆண்டவரை ஆராதிச்சிருந்தாலோ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர் இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக சத்துரு கட்டி வைத்திருந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கப்படுவதாக தேவையோடு இருக்கிற பிள்ளைவிட தேவைகளை சந்தியும் ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைவிட பலவீனங்களை கத்தனீர் எடுத்து போடுவீராக திருமண தடைகள் எல்லாம் விலகுவதாக நம்முடைய நாமம் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மகிமைப்படுவதாக சத்துரு உட்புகுதலோ கொடியோடி போகுதலோ இராது என்று சொன்னீர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையோ நம்முடைய சமாதானம் கடந்து வருவதாக நம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக நம்முடைய விடுதலை உண்டாவதாக வெற்றி செல்வியோட தகப்பனாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடந்த சில வார நாட்களாகவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் மிகுந்த பலவீனம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிலைகளில் பலவிதமான மாற்றங்கள் காணப்படுகிறது. தொடர்ந்து நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மகனை அந்த கல்வாரி ஆண்டவரே ஆணிப்பா இந்த கரத்தை நீட்டி தொடுவீராக. அந்த வீட்டில் இந்த வல்லமை இப்பொழுது தலைமுறை உள்ள கால் வரைக்கும் கடந்து வருவதாக. ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. வெற்றி செல்வருடைய சிஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுது அவருடைய இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிற அறைக்குள்ள கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுவதாக. ஓ நீரே ஆண்டவரே எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன், அற்புதம் செய்கிற ஒரே தேவன் நீதான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சிஸ்டர் சாந்தகுமாரிக்காக நம்ம ஜெபிப்போம். கடந்த சில நாட்களாக மிகுந்த பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. ஓ கர்த்தரே வல்லமை, கர்த்தரே வீட்டில் இந்த வல்லமை, கர்த்தருடைய அற்புதம் செய்கிற கரம் இப்பொழுது இருக்கிற இடத்துல மகளை கர்த்தரை தொடுவீராக. ஓ இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஒரு அற்புத சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். யாரெல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்கிறாங்க. ஒரு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசம் குடும்பங்களே ஓ சுகத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஓ நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னாரு. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உன்னை அணுகுவதில்லை சொன்னாரு. சகல நோய்களையும் உன்னை விட்டு நீக்க வேண்டும் சொன்னாரு. வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர். அற்புத சுகம் இப்பொழுது கடந்து வரட்டும் டாடி. ஒவ்வொரு சரீரத்தை தொடட்டும். ஒரு பரிபூரண விடுதலை ஓ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாவதாக. தேவையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையின் மத்தியில் கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு அதில் தொடுவீராக. ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு
அற்புதம் உண்டாக நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ அன்னைக்கு தண்ணீரையும் ஆண்டவரை திராட்சரசமாய் மாற்றின தேவனீர் ஆண்டவரே. ஓ 5-12 மீனை 5000 பேருக்கு மேலே போஷித்து மீனங்களை எடுக்க செய்த தேவனீர் ஆண்டவரே. இன்னைக்கு உடைய அற்புதம் உள்ள கரம், உடைய வல்லமையுள்ள கரம் குறுகி போகவில்லை. அற்புதம் செய்யுங்கப்பா. குடும்பங்களில் ஒரு நிறைவு உண்டாகட்டும். தேவைகளை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமை நிர்மூலமாக்கப்படட்டும். நீ மகிமைப்படுவீராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே உலக நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறவங்க முழு மனதோடு கூட ஒரு சில நிமிடங்கள் வாயை திறந்து நம்ம ஜெபிக்கிறது பெரிய அற்புதத்தை செய்ய அது போதுமானதா இருக்கிறது. இந்த பூமியில 2 பேர் ஒரு மனப்பட்டு நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரு. விசுவாசத்தினாலே நீங்கள் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலவில் விசுவாசத்தோடு கூட நாங்கள் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் பெரியவரப்பா ஆண்டவரே, ஒரு சொட்டு ரத்தத்தில் விடுதலை உண்டாண்டவரே. கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் எங்களுக்கு அற்புதங்கள் உண்டாண்டவரே. எப்பொழுது கிருபை ஆண்டவரே உலகம் முழுவதும் இறங்கி வரட்டும். உடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லைன்னு சொன்னிரப்பா. ஓ உலகத்தின் ஜனங்களுக்காக கர்த்தரே ஒரு விஷயம் இறங்குவீராக. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அநேக ஆயிரங்கள் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீர் ஒரு எல்லையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவை கட்டளையிடுவீராக. இந்த கிருபையிலே இயேசுவின் ரத்தத்திலே நாங்கள் நிர்மலமாக்கிறோம், க்ஷமிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரை விடுதலையாக்குங்க. இந்த நோய்கள் பரவாதபடி இந்த நோய்களின் வீரியங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே முற்றிலும் அழிக்கப்படுவதாக. இதற்கு முன்னாடி நின்று பணிபுரிகிறதான எல்லா டாக்டர்ஸ், நர்சஸ், ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவர்கள், சுகாதாரத்துறையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இனி யாரெல்லாம் இந்த வியாதிக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ரோடுகளில் வீடுகளில் ஏதோ சென்று விசாரிக்கிற துணையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஓ எங்களுக்கு ஆண்டவரே உம்மை விட்டு அந்த உலகத்தில் வேற யாருண்டு? எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. எங்க நம்பிக்கைக்குரியவன் நீர் தான் ஆண்டவரே. உம்மையே எங்களுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கரங்களை உயர்த்தி சபையில வந்து சபையா இணைந்து ஆராதிக்க கர்த்தர் ஒரு வாசலை திறந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன நடக்கும், எப்போ ஆண்டவரே எங்களுக்கு இந்த வாசலை திறந்து கொடுப்பே. ஏக்கங்கள்லாம் அறிந்திருக்கிறதே உணவர். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறதே உணவர். இன்றைக்கு நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே உணவர். இணைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தாருங்கள். சபையில வந்து நின்று ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தாவே இன்னைக்கு சத்துரு அடைத்திருக்கிற எல்லா வாசல்களையும், மனிதர்கள் அடைத்து வைத்திருக்கிற எல்லா வாசல்களையும் என் தேவனை திறந்து கொண்டு வீராக. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம்னு சொன்னிரப்பா. தடைகளை நீக்குகிறத யாவர இதோ உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்று சொன்னிரண்டவரே. தடைகள் விலகட்டும் சீக்கிரத்துல. ஆண்டவரே நம்ம சபையா இப்படி சமூகத்தில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வருகிற 29ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரர் ரமேஷ் பிரதருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல வருகிற 1ஆம் தேதி பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகன் கிப்ஸ் அண்ட் டேவிட்டுக்காக இருக்கிற இடங்களில் இன்னும் யாரெல்லாம் இந்த வாரத்தில் பிறந்த நாளை திருமண நாளை காண இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை அப்படி வானத்துக்கு நிறைவேற்றி, வேலைக்காரருடைய கண்களை எஜமானுடைய கரங்களை நோக்குமா போல, வேலைக்காரருடைய கண்களை எஜமாட்டியுடைய கரங்களை நோக்குமா போல நம்மை நோக்கி இருக்கிற ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிற பிள்ளைகளுடைய கரத்துல போகிறோம். நினைக்கிறதற்கு வேண்டுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். தாயின் முதற்கு வயது ஆண்டவர் தாயின் கருவில உருவான நாள்
சொன்னதை கொண்டு நான் உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்து இனிமேல் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் ஒவ்வொரு நாலு பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளோ. எல்லா இருதயத்தின் வாஞ்சைகள் விருப்பங்களுக்கு அதனை நிறைவேற்று. இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போகட்டும். ஒவ்வொரு நாலு பலத்தின் மேல் பலனடைய கத்தனீர் அநேகராக பாராட்டுவீராக. வாக்கில் வரத்தினோட சமூக கூட இருக்கட்டும். வேலைகளில் கத்த தலைகளை உயர்த்துவீராக. குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை கத்தனை நிறைவாய் தருவீராக. பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்திலே சபையாக ஊழியராக இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். இவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உள்ள தொடரட்டும். ஒவ்வொரு நாளும் எருசலேமின் வாழ்வை கட்டளையிடுவீராக. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். நாமம் மகிமைப்படட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கத்த செய்த எல்லா விண்ணப்பத்திற்கு கத்த பதில் கொடுத்ததற்காக நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நீரங்களை கரம் எடுத்து நடத்து. சுத்த மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இருப்போம். ஆண்டவருக்காக காணிக்கைகளை கொடுக்கிற நேரம் நம்ம சபைகளில் வந்து கொடுக்க முடியாத நிலை. ஆனால் நீங்கள் தனியாத ஆண்டவருக்குரியதை நீங்கள் உண்மையா எடுத்து வைத்து சந்திக்கும் பொழுது அல்லது நீங்கள் வீட்டிற்கு அழைத்து அல்லது நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்குரியதை நீங்கள் கொடுக்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கத்தருக்காக விதைக்கிற நேரம் பயத்தோடு இது ஒரு ஆராதனையின் ஒரு பகுதி. வீடுகளில் இருந்தாலும் கத்தருக்கு கொடுக்கிற நேரம் இது பயத்தோடு கூட ஆண்டவருக்கு கொடுப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவரே இது நீர் தந்ததிலிருந்து உமக்குரியதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவரால உண்டானதுதான். இதெல்லாம் உங்களுடைய ஈவு ஆண்டவரே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர். அமைக்கு கொலைக்கு சரிந்து விட முடியாது மடியில போடப்படும் என்று சொன்னவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னவர். எந்த அளவினால் அளக்கப்படுகிறதோ அந்த அளவினால் அளக்கப்படும் என்று சொன்னவர். விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிற நம்மத்தில் இருக்கிற சகோதர சிலம்பரசன் வந்து காணிக்கைக்காக ஜெபிப்பார்கள். நம்ம இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒரு பகுதியான இந்த கொடுக்கிற ஆராதனை பகுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் கொடுக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கொடுக்கிற கரங்களில் எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்துவீராக ஆண்டவரே. கொடுக்கிற காணிக்கைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்கென்றும் உம் ஆலயத்திற்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் பயன்பட கிருபை தருவீராக ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நிச்சயமாகவே அநேகருக்குள்ள கத்த ஒரு புதிய சந்தோஷத்தை சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை வேளையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நிச்சயமாகவே உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மறுபடியும் ஒரு விஷயம் கூட ஹல்லேலூயா. ஆராதனையை நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, ஆராதனையை எப்பொழுதும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா, இது உங்களுக்காக மிகுந்த பிரயாசத்தோடு கூட ஆமா நாங்கள் பல போராட்டத்தின் மத்தியில நாங்கள் அதை உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமா, ஆண்டவர் அதற்குரிய பலனை நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையிலையும் உங்களுடைய பங்களிப்பை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம்.
நீங்கள் மாத்திரமல்ல, இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நீங்கள் இருப்பீர்களானால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். அதே போல் இந்த ஆராதனை லிங்கை கூட நீங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணலாம். அது யாராவது பார்க்க, அது யாரையாவது தொட, அது யாருக்காவது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். அதற்குரிய பலன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அது நிச்சயமாகவே தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட செய்திக்குரிய தலைப்பாய் தேவன் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமாதான வாழ்க்கை என்கிறதான தலைப்பில் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். சமாதானமான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இது எல்லாராலும், அதாவது விரும்புகிற ஒரு வாழ்க்கை, அல்லது எல்லாரும் இந்த வாழ்க்கைக்காக எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கத்தர இன்னைக்கு நம்ம அறிந்தவர்களாய் இருக்கிறோம். வேதத்திலே ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இந்த காலவேளையிலே அதன்படி நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அதை நமக்கும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 நாளாகம புத்தகம் 34வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 22 இருந்து 33 வசனங்கள். இதிலிருந்து தான் இந்த காலவேளை கத்தனமோடு கூட பேசும்படியாய் அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற தேவன். நமக்கெல்லாம் தெரியும், யோசியா என்கிறதான ராஜாவுடைய நாட்களிலே நடந்த சில சம்பவங்கள், அல்லது யோசியாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அதை தேவன் நிறைவேற்றினார். அதை இன்றைக்கு நமக்கு நிறைவேற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? இன்னைக்கு சமாதானத்தை தேடிதான் உலகத்துல எங்கெங்கயோ ஓடுறான், எதையோ செய்து பார்க்கிறான். ஆனா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமற்றவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது கொஞ்ச நேரம், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், அவ்வளவுதான். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது, அது நித்தியமானது. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னா, உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிற இந்த உலகம் கொடுக்கிறவனமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒரு வாஞ்சையோடு, ஆண்டவரே அந்த சமாதானத்தை எனக்கு தாரும். என் தனிப்பட்ட ஜீவியத்துல சமாதானம் வேணும், என் குடும்பத்துல சமாதானம் வேணும், என் வேலை ஸ்தலத்துல சமாதானம் வேணும், நான் இருக்கிற பகுதியில சமாதானம் வேணும், எங்க தேசத்துல சமாதானம் வேணும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே அதை நமக்கு தரவர் போதுமானவர். சாலமோன் அவருடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்ரவேல் 2 ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. நமக்கெல்லாம் தெரியும், 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது வடக்கு ராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள். இதை சாலமோனுடைய ஊழியக்காரனாகி யெரொபெயாம் அதை வழிநடத்தி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். யெரொபெயாம் 1 என்பவர் அந்த 10 கோத்திரங்களை, அதாவது இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளு செய்து கொண்டிருக்கிறார். மீதமுள்ள 2 கோத்திரங்களை, அதாவது யூதா ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது தெற்கு ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இதை சாலமோனுடைய குமாரரில் ஒருவரான ரெகோபெயாம் இந்த 2 கோத்திரங்களை, அதாவது யூதாவையும் பெஞ்சமீனையும் யூதா ராஜ்யமாக அவன் ஆண்டு கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறதா இருக்கிறது. இந்த யூதா ராஜ்யத்தின், அதாவது இந்த தெற்கு ராஜ்யத்தின் 16வது ராஜா இந்த யோசியா ராஜா இந்த வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா என்று சொன்னால் தேவன் தாபரிக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. இந்த யோசியா தன்னுடைய 8 வயதில ராஜாவான, நமக்கெல்லாம் தெரியும், 31 வருஷம் அந்த யூதாவை அவன் ஆளுகை செய்தான். அது மாத்திரமல்ல, இந்த யோசியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். வாசிக்கலாம், 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 34:14. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை 2 நாளாகமம் 34:14. கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை ஆசாரியனாகிய இலக்கியா கண்டெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது, அது ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டது. 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய்
எனக்காகவோ இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுக்கிறார்கள். அதை ராஜாவுக்கு முன்னமாக ஜனங்கள் கேட்க அது வாசிக்கப்படுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கீழ்ப்படியவில்லை, அதற்கு முரண்பாடான காரியங்களை அவர்கள் செய்து வந்ததை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக ராஜா சிலரை உல்பால் என்று சொல்லப்படுகிறதான தீர்க்கதரிசியின் இடத்துக்கு அனுப்புகிறார். 27 மற்றும் 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் யோசியாவுக்கு உரைக்கிறதான வார்த்தை. யோசி 2 நாளாகமம் 34 27 28 வசனங்கள். இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு நானும் எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்த்துக் கொள்ளப்பட. இப்பதான் நம்ம செய்திக்குள்ள வரப்போகிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார், சமாதானத்தோட உன் கல்லறையிலே சேர்த்துக் கொள்ளப்பட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாள் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, இஸ்ரவேலை அதாவது யூதாவை ஆளுகை செய்த நாட்களில் மாத்திரமல்ல, நீ சாகிற வரைக்கும் என் சமாதானம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட சமாதானம் வேணும்? இன்னைக்கு சமாதானம் நமக்கு வேணும். ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஆமென். சமாதானமாய் வாழும்படிக்குதோ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரியில் இல்ல, ஒவ்வொரு நாள் துக்கத்தோடு அல்ல, ஒவ்வொரு நாள் சஞ்சலத்தோடு அல்ல, ஒவ்வொரு நாள் வேதனையோடு அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ சமாதானத்தோடு வாழும்படியா கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையிலேயும் அந்த யோசியாவுக்கு கொடுத்த அந்த சமாதானமான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அல்லது யோசியாவின் இடத்துல காணப்பட்ட பண்புகள் என்ன? ஒரு சில காரியங்களை வேதத்தின் வாயிலாக நம்ம தியானிப்போம். அதை நமக்குள்ள ஒருவேளை இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை குறைவா இருப்போம்னு சொன்னா, இந்த காலவேளை தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவன் நமக்கு கிருபைகளை தருவா, ஆண்டவன் நமக்கு உதவிகளை தருவா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இந்த காலை வேளை முதல் கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நாள் வரைக்கும் நம்மை ஆளுகை செய்யும். முதலாவதாக 30வது வசனம் 2 நாளாகமம் 34:30. ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். முதலாவது தேவன் சமாதானத்தை எங்க வைக்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பாடு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆலயத்துக்கு வர முடியல. ஆனா நம்முடைய வீடுகளையே கர்த்தர் ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஆலயமாய் குடும்பமா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது? பெரியோரு சிறியோரு, ஆமா, யாரு, ஆசாரியரு லேவியரு எல்லாரும் எங்க போனாங்களாம்? எங்க போனாங்களாம்? இன்னைக்கு ஆலயம் மூடப்பட்டிருக்குன்னா இது நிரந்தரமானது கிடையாது. இது ஒரு நாள் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரத்தில் நம்ம சபையில கூடி ஆராதிக்க முடியும். ஆண்டவர் வழிகளை திறப்பார் என்று சொன்னால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் என்னவோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எல்லாரும், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் எங்க போகணுமா?
இன்னைக்கு நீங்க அப்படிதான் உட்கார்ந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாய் அப்படி அமர்ந்திருப்பீர்களானால் தேவ சமாதானம் நிச்சயமாய் யோசியா ராஜாவுக்கு கொடுத்ததை உங்களுக்கும் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன், முழு குடும்பமும் ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம். ஆமா, இது ஆண்டவருடைய நாள், ஆண்டவர் நமக்கு தந்த நாள், இது ஆண்டவருடைய நேரம். அதை முழுவதுமாய் ஆண்டவருக்கு முழு குடும்பமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 84:10 சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 84:10. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுமே. இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்களேன், யோசித்து பாருங்க. 1000 நாளை பார்க்கலாம். என்ன நாள்? 1000 நாள் எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எங்கெங்க இருந்து எப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல போகிற ஒரு நாள் அது நல்லது. ஒரு அமைச்சு சொல்ல முடியுமா? ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆரம்பத்துல சொன்னேன், இந்த லாக்டவுன் முடியுமா? லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரை சபையாய் ஆராதிக்க கூடாதபடி காலங்கள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு அநேகர் போன் மூலமா கேட்கிறாங்க, பாஸ்டர் எப்போ ஆலயத்தை திறப்பீங்க? ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் இருக்குதான்னு தெரியல, ஒரு சில உள்ள வச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆமா, ஆண்டோடைய ஆலயத்துல வரணும். பாஸ்டர் கிட்ட பல நேரம் பல முறை பல விதமான ஷாக்கு போக்குகளை சொல்லி ஆராதனை, எத்தனையோ ஆராதனைகளை விட்டு இருக்கிறோம். ஒரு ஆராதனை நீ விட்டாலோ அந்த நாளுக்குரிய சமாதானத்தை நீ இழந்து போகிறாய். சொல்லுங்கள், அந்த நாள் சொல்றதை விட அந்த வாரம் முழுவதும் தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. யோசியாவை குறித்து வேதம் சொல்லுது. ஆமா, உடனடியாக அவங்க எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. பெரியோர் சிறியோர் எல்லாரும், தேசத்துல இருக்கிற எல்லா குடிகளும் அவன் ஆலயத்துக்கு போறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல குடும்பமாய் வரும் பொழுது தானியேலை பார்த்து தரியு ராஜா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தரியு ராஜா தானியேலை பார்த்து கேட்க, ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தரியராஜா கேட்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் பின்னாடி நடந்த சம்பவம். தானியேல் கம்பீர சத்தமா சொல்றான், ஆமாண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் வாய்க்கனை தப்புவித்தான். ராமன் சொல்லுங்களை இடைவிடாம. ராஜாவுக்கு தெரியுது எப்படி ஆராதிக்கணும். சும்மா ஏனோ தானோ இல்லை. ஆமா, எப்பயாவது நேரம் கிடைச்சா இல்ல, ஆண்டவருடைய நேரத்தை ஆண்டவருக்கு சரியாய் கொடுக்க வேண்டும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க போதுமானவர். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோ எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதிருங்கள். பாருங்க, சபை கூடி வருதல். எப்பெல்லாம் சபை கூடுது அப்பெல்லாம் குடும்பமா நம்ம சபையில அட்டெண்டன்ஸ் போடணுங்க, இங்க இருக்கணுங்க, சபைக்குள்ள இருக்கணுங்க. ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து முடிகிற நேரம் வரைக்கும் ஆலயத்துல இருக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கலாம், அது உபவாச ஜபமா இருக்கலாம், அது எந்த ஜபமா இருந்தாலும் எந்த ஆராதனையா இருந்தாலும் முழு குடும்பமா அங்க சமாதானம் உண்டு. அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டு. அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த கிரியைகளும் சத்துரு செய்ய முடியாது. இரண்டாவதாக யோசியாவின் சமாதானமான வாழ்க்கைக்கு காரணம் என்ன? அதை 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பகுதி, ஆலயத்துக்கு போனார்கள். அதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். முதலாவதாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால், இரண்டாவதாக நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு நியாய பிரமாண புஸ்தகம், இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபையாய் ஈவாய் தந்தருளின ஆவியால் எழுதப்பட்ட ஜீவனுள்ள வேத புத்தகம் இருக்கிறது. எத்தனை பேர் கையில வச்சிருக்கிறீங்க? எடுத்து காட்டுங்களேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு நியாய பிரமாண புஸ்தகம், இன்னைக்கு வேதாகம, பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதாது, ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக பைபிளை தூக்கிட்டு போனால் மட்டும் போதாது. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய புஸ்தகத்தை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? கேட்கல, என்ன பண்ணணும்? வாசிக்கணும். வலது கரத்தை மார்பில் வச்சு சொல்லுங்க, அனுதினமும் இந்த வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்றவங்க. சங்கீதம் 119:9 சொல்லப்பட்டு இருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் வாசிக்கலாமே? 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அதை 119 சங்கீதத்துல 71வது வசனம் 71 119:71 நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா வந்தது நல்லது, அதனால இந்த 4 மாசத்துல ஒரு தடவை நான் வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி தான் வேலை வெட்டி பல வேலை இருக்கும், பல சூழல் இருக்கும், நேரமே கிடைக்காது. நம்மலாம் வந்து சிஎம் விட பிஸி மேன். எப்படி நேரமே இல்லை பாஸ்டர். ஈஸியாக சொல்லுவோம், பைபிள் வாசித்தீங்களா சிஸ்டர்? வாலிப தங்கச்சி பைபிள் வாசித்தியாமா? பாஸ்டர் அதில் இருந்தனா, அதை செய்தனா, அதுக்குள்ள நேரம் ஆச்சா, வேலைக்கு வரணும்னா, சாயங்காலம் வந்தனா ஒரே டயர்டு படுத்துட்டேன் பாஸ்டர். இந்த கொரோனா நல்ல நேரத்தை கொடுத்ததுல பாருங்களேன். சங்கீதத்தை எழுதினவன் சொல்லி இருக்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேயா. உங்களுடைய பைபிளை வாசிக்கிறதுக்கு நல்ல நேரமா நான் அதை பயன்படுத்தி கொண்டேன். அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க சமாதானம். நீ வீணா நேரத்தை செலவழிச்சாங்க சமாதானம் இல்லை. 119 105 அதை சங்கீதக்காரர் சொல்லுகிறா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ, என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. 119 165 சொல்லப்படுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பைபிளை ஈஸியா போட்டுறோம், எதையோ படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. காலேஜ் புக்ஸ், ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிக்கிறோம், நேரம் செலவிடுகிறோம், அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா வேதத்தை நீ மறந்தனா, வேதத்தை நீ வாசிக்கலனா, அங்க என்ன வரும்? அங்க சமாதான குறைவு வரும். வேதம் அதான் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அதை வாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமே, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் நானும் வாழணும் தானே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரு. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெற்றோரே எச்சரிக்கை, கவனம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா சொல்ற, நீ வேதத்தை மறந்தா நான் என்ன பண்ணுவோம் பிள்ளைய. ஓசியா 4:6 ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியன் ஆகாதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு பெற்றோர்லாம் ஆமா ஸ்கூல் புத்தகத்தை படி, ஆன்லைன் கிளாஸ், ஹோம்வொர்க் பண்ணு, அசைன்மெண்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. என்னைக்காவது வேதத்தை எடுத்து பிள்ளைகளை படிக்க சொல்றியா? என்னைக்காவது வேதத்தை எடுத்து பிள்ளைகளுக்கு முன்னாடி வேதத்தை வாசித்து காட்டுறீங்களா? இதுதாமா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, இதுதாமா இதன்படிதான் வாழணும் சொல்றமா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் தறிகட்டு ஓடுகிறதற்கு காரணம் ஆண்டவர் சொல்றார், நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். செய்தியோட கம்பைன் பண்ணி சொல்லணும்னா, நீ வேதத்தை மறந்தா நான் உனக்குரிய சமாதானத்தை மறந்து விடுவேன். மூன்றாவதாக 31ஆம் வசனம், 2 நாளாகமோ 34ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சன்னதியிலே உடன்படிக்கை செய்தான். மூன்றாவதாக தேவன் யோசியாவுக்கு கொடுத்த சமாதானத்திற்கான காரணம் தேவனோடு உடன்படிக்கை செய்தான். உடன்படிக்கைன்னு சொன்னா அக்ரிமெண்ட், பொருத்தனை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், கடைக்கு அக்ரிமெண்ட் போடுறோம், இன்னைக்கு பல காரியங்களுக்கு நம்ம இந்த உலகத்தில் அக்ரிமெண்ட் போடுறோம், அப்படிதானே? வேலைக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். அதே போல தேவனோடு கூட ஒரு அக்ரிமெண்ட். யோசியா என்ன சொல்றாரு? நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்று என்ன பண்றான்? பொருத்தனை, உடன்படிக்கை. நாமும் தேவ சமூகத்தில் ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழணும்னா சில பொருத்தனைகளை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவன் நமக்கு உணர்த்துகிற காரியம் ஏதோ நம்ம சும்மா சுயமா சொல்லிட்டு போயிடுறது கிடையாது. பொருத்தனை என்ன, உடன்படிக்கைனா என்ன, அந்த அக்ரிமெண்ட் படி தான் வாழணும். ஹவுஸ் ஓனர், நம்ம வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். 5ஆம் தேதினா வாடகை கொடுக்கணும். ஏதாவது பொருள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பொருளை நம்ம தான் சரி செய்து கொடுக்கணும். நல்லா தெரியும், அக்ரிமெண்ட்டில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். கரண்ட் பில்லு நம்ம தான் கட்டணும், யூனிட்டுக்கு இவ்வளோன்னு கட்டணும், நமக்கெல்லாம் தெரியும். ஸோ அதை மீறினா என்ன பண்ணுவான்? உடன்படிக்கை மீறினா என்ன பண்ணுவான்? வீட்டை காலி பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றாரு உனக்கு சமாதானம் இல்லைன்றாரு. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உடன்படிக்கை, பொருத்தனை. நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்தில் எத்தாவுன நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 30வது வசனத்தில் எத்தா ஒரு பொருத்தனை செய்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். 39ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 20லிருந்து 22 வசனம் வரைக்கும் யாக்கோபு தேவனோடு பொருத்தனை செய்கிறார். யாக்கோபு பொருத்தனையை நிறைவேற்றுகிறார். சங்கீதம் 51 12 13 தாவீது தேவனோடு ஒரு பொருத்தனை, பொருத்தனையை நிறைவேற்றுகிறான். அந்த தாவீதை பார்த்து தான் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். உடன்படிக்கை செய்தான். உடன்படிக்கை வேணும் தேவனோடு. ஆண்டவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆமாண்டவரை நான் அப்படி செய்வேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவேன், இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்வேன் என்று தேவனோடு ஒரு உடன்படிக்கை. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் செபிப்பேன், ஒவ்வொரு நாளும் சில அதிகாரங்களை வாசிப்பேன், ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் உம்மை ஆராதிப்பேன். பொருத்தனை. எனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் உமக்கு நான் தசம பாகத்தை உண்மையா கொடுப்பேன். பொருத்தனை. எத்தனை பேர் வருஷத்துல முதல் நாள்ல நம்ம நிறைய பொருத்தனை செய்வோம், அப்படிதானே? இந்த உலகத்துல இருக்க குடிகாரம்லாம் அநேக நேரத்தில் பொருத்தனை செய்வோம், அப்படிதான். என்னன்னு இந்த வருஷம் முழுசும் நான் என்ன பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன். இன்னையோட கடைசி. எத்தனை நாள் இருப்பான்? எத்தனை நாள் இருப்பான்? நம்ம என்ன கேட்டால் 1 மாதம் இருப்பான். நம்ம நாளும் அப்படி தான் இருந்துருக்குறோம். 1 மாதம் அப்படியே பல்ல கடிச்சுன்னு அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம பொருத்தனை எப்படி இருக்கு? அதிகாலை 1ஆம் தேதி அதிகாலையில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பொருத்தனை பண்ணியிருப்பிய. ஆண்டவரனோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளுக்கு உடனடியாக சரி ஆண்டவரே அப்படியே ஸ்ரீரம்பா. வேதம் சொல்லுது. 4ஆவதாக 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 34 32. 4ஆவதாக எருசலேமிலே பென்யமீன்களும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். 3வது சொன்னேன்,
உடன்படிக்கை பண்ணினான். நான்காவதாக கட்டளை கற்பனைகளை கை கொண்டார்கள் அல்லது உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். கட்டளை கற்பனைகளை கை கொண்டார்கள் அல்லது உடன்படிக்கையை, அதாவது உடன்படிக்கையை அவர்கள் கை கொண்டார்கள். உடன்படிக்கை செய்தா மட்டும் போதாது. நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், 1ஆம் தேதி பொருத்தனை பண்ணா போதாது, ஆண்டவர் பேசும்போது பொருத்தனை பண்ணா போதாது, அந்த உடன்படிக்கையை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சமாதானம். நீதிமொழிகள்ல சாலமோன் ஞானி அழகா சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 25ஆம் வருஷத்துல நீதிமொழிகள் 20:25. நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கன்னியா இருக்கா. பொருத்தனை செய்துட்டு அதை செய்யாம போகிறது கன்னியா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு சமாதானத்தை தேடி அங்கங்க ஓடிட்டு இருக்கிறோம். எப்படி ஆகல எனக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை வராதா? இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா? இதிலிருந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? இந்த காரியத்தில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகாதா? இந்த சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகாதா? இந்த பண தேவைகள் சந்திக்கப்படாதா? இந்த குடிகார கணவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி பலவிதமாய் சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தேவனப. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள குடும்பமாய் ஆலயத்திற்கு போனார்கள் யோசியா. இரண்டாவதாக தேவனோடு கூட இரண்டாவதாக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தார்கள். மூன்றாவதாக தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தார். நான்காவதாக உடன்படிக்கையை நிறைவேற்றினார். ஐந்தாவதாக 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 2 நாளாகமம் 34:33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி. ஐந்தாவதாக தேவனுக்கு விரோதமான அருவருப்புகளை அகற்றினான் அல்லது அருவருப்புகளை நீக்கினான். நீங்க எப்படி வேணா எழுதி கொள்ளலாம். தேவன் அருவருக்கிற காரியம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய குடும்பத்துல ஒருவேளை காணப்படும் என்று சொன்னால் அதை நம்மை விட்டு நீக்கி போட, அதை நம்மை விட்டு முற்றிலுமாய் அழித்து போட தேவ கரத்துல அர்ப்பணிக்க வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கணும்னா, அவருடைய சமாதானம் நீ இருக்கிற இடத்துல உண்டாகணும்னா, உன் பாளையம் எப்படி இருக்கணும்? நீ இருக்கிற இடம், உன் சரீரம், உன் ஆவி, ஆத்மா, உன் வீடு, நீ எல்லா இடங்களிலேயும் என்ன காணப்படணும்? ஒரு சுத்தம் காணப்பட வேண்டும். அசூசிகள் நீங்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலவேளை யோசியா ராஜாவுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தா, நமக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறா. இந்த உலகம் கொடுக்கிறவனமாயல்ல, என் சமாதானத்தையே, அந்த சமாதானத்தை வாஞ்சிக்கிறவர்கள் அப்படியே இருக்கிற இடத்துல மலங்கால் பண்ணிடுவோம். ஹalleluya. ஓரபா சந்தரதியாதரபலவரபா. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் எல்லாம் ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ சமாதானம். எத்தனை பேர் இந்த காலவேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாரு கேளுங்க. வாயை திறந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லா வாயை திறந்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொண்டுங்க. ஒரு சில நிமிடங்கள் இவ்வளவு நேரம் வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போகிறது இல்ல. இந்த கடைசி சில நிமிடங்கள் ரொம்ப முக்கியமான நேரம். ஆண்டவருடைய தொடட்டும். ஆண்டவர் சமாதானத்திற்கு தடையாக இருக்கிற தடைகளை விடைத்து போடட்டும். ஒரு சமாதானத்தை பறித்துக் கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒரு சமாதானத்தை திருடுகிற வல்லாத ஆவிகளுடைய சேனைகள் நிர்மலமாக்கப்படட்டும். ஒப்புக்கொண்டு ஆண்டவரே, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் வேண்டாம்.
கர்த்தரையே சேவிப்போம். என்ன ஆராதனை சபையிலே எப்பெல்லாம் சபை கூடி வருகிறது அப்பெல்லாம் நாங்க குடும்பமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரணும்னு சொல்லு ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் வாசிக்க, ஆண்டவரே அதை தியானிக்க, அதை உட்கொள்ள, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தரணும்னு சொல்லு. உம்மோடு கூட உடன்படிக்கை செய்யணும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்காக ஒரு உடன்படிக்கை, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாய் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு ஜீவியத்திற்காக உடன்படிக்கை. உடன்படிக்கை செய்தா போதாது, உடன்படிக்கையை நிறைவேற்றணும். எல்லா சுத்தங்களும் நீங்க பண்ண வேண்டும். கொஞ்சம் கையை உயர்த்தி கண்கள் எல்லாம் மூடி இருக்கட்டும். தலைக்கு மேல அப்படியே கரங்களை சுத்தி சொல்லுங்க. என்னை சுற்றி இருக்கிற எல்லா சுசிகள் நீங்கட்டும், எனக்குள்ள காணப்படுகிற எல்லா சுசிகள் நீங்கட்டும். ஒப்புவிட ஆண்டோட சமூகம் ஒப்புவிட. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறா. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை தர விரும்புகிறா. அதற்காக தான் உன் குடும்பத்தில் உன் குடும்பத்தின் அத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறது. எங்கெல்லாம் சமாதானத்தை இழந்து போனாயோ, ஏதோ என்னென்ன சமாதானத்தை இழந்து போனாயோ, அதை கர்த்தர் உனக்கு வேண்டும் தர போதுமானவர். எல்லாம் சுத்தம் நீங்கட்டும். Hallelujah. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா. ஐயா உண்மையிலே விழுந்ததையா. ஐயா உண்மையிலே விழுந்தது. என் கரங்களை உயர்த்தி நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோற்றரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோற்றரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். மட்டும் சமூகத்தில் காத்திருக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, நன்றி பலிகளை ஏறெடுக்க, உமக்கு கேட்டு கொடுக்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க, உமக்கு நேராய் விண்ணப்பங்களை ஏறெடுக்க, கர்த்தனை பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, ஆண்டவரே நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன நிலையில இருந்து உம்மை ஆராதித்து இருந்தாலோ, நீர் இவர்களுக்கு வைத்திருக்கிற நம்முடைய சமாதானத்தை இப்பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவியத்திலோ, ஒவ்வொரு குடும்பங்களிலோ கர்த்தர் அனுப்புவீராக. மரண பரியந்தம் ஒரு சமாதானத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி நடத்துங்க. ஒருவேளை சமாதானத்தை இழந்து சமாதானம் இல்லாமல் கலங்கி நிற்கிற பிள்ளைகளுடைய கலக்கங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. உங்களுடைய நித்திய சமாதானம், நிரந்தரமான சமாதானம், பூரண சமாதானம் ஒவ்வொருவரையும்
செய்வதாக, நிரப்புவதாக, ஆளுகை செய்வதாக. காலவெல்ல எடுத்திருக்கிற எல்லா தீர்மானத்திலேயும் உங்களுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க கத்துக்கிற விஷயங்கப்பா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியோ. வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி பலவீனங்களை கத்தனை மாற்றுவீராக. இழந்து போனவைகளை கத்த திருப்பி தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் எதை நினைக்கிறார்களோ, எதை விரும்புகிறார்களோ, எதை தேடி வந்திருக்கிறார்களோ அதற்கு மேலான கிரியைகளை கத்தனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தனை தருவீராக. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். இவைகள் எல்லாவற்றிலும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் பங்கு கொண்டது நல்லது என்று சொல்லி ஒரு சமாதானத்தோடு கடந்து போகுது விஷயம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய சமாதானம், அவருடைய ஆளுகை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிற வலது கரத்தை மார்புல வைத்து கண்களை மூடி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு அறிவிப்பு, வருகிற சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். வருகிற சனிக்கிழமை புதிய மாதத்தின் புதிய நாளில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க புதிய மாதத்தை தேவ பாதத்திலிருந்து தொடங்க. ஒவ்வொரு பிரயாசம் எடுங்க, அதற்காக செபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே வருகிற நாட்கள் நினைக்கிறதற்கு மேலாய வறுமை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்க எல்லா ஆராதனைகளை வாட்ச் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. God bless you all.